பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க மேல சாபம் கிடையாது, ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்காரு. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து அது பலிக்கக்கூடியதா இருக்கிறது. சகல ஆசீர்வாதத்தினாலும், படிப்பு ஆசீர்வாதம், ஆரோக்கியமா இருப்பது ஆசீர்வாதம், பொருளாதாரத்துல மேன்மை அடைவது ஆசீர்வாதம், செய்கிற தொழிலில் விருத்தி அடைவது ஆசீர்வாதம், குடும்பம் சமாதானமா இருப்பது ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் கர்த்தர் நம்மை வைக்கிறார். உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே அடுத்த வசனம், முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகமே உண்டாகல, ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானி, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு குற்றமில்லாதவர்களா அவருக்கு முன்பாக நாம் வாழும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அதே அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அதாவது அவருடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பிள்ளைய தத்தெடுக்கிறது மாதிரி, இருக்கிற சொத்துக்கு பூரா குழந்தை இல்லை, அதனால ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட இருக்க ஆஸ்தியை பூரா அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம்னு சொல்லி கோர்ட்டில் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க, அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உடன் சுதந்திரராக நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசு மூலமாக சுவிகார புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவர் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப நம்மளை மீட்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்துக்கென்றுதான் அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனை நம்ம சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அதுதான் பவுல் கீழே 17வது வசனம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் அவரை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், பரிசுத்தவான்